Hello friends, வணக்கம் and welcome back to Kutex Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அப் ஜெய்சா கோய் 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் டிராமா மூவி. மாதவன் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படத்தை 2 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஏஜ்டு லேட் மேரேஜை வச்சு இவங்க என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு 42 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம வெர்ஜினா சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல ஒரு டேட்டிங் ஆப்ல ஒரு பொண்ணு கிட்ட சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல நம்ம கதையோட ஹீரோக்கு ஒரு பொண்ணு செட் ஆக பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கும் போது இந்த பொண்ணு கூட தான் ஆப்ல சேட் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோ ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்தாங்களா, ஹீரோயின் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு ரொமான்டிக்கல் டிராமா மூவி. மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லுங்கிறதுக்காகவே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வச்சு சொசைட்டில செம்மையான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் டிஃபரன்ஸ்ல மேரேஜ் ஆனாலும் தப்பு கிடையாது. ஃபீலபிளாவும் லவ்வபிளாவும் ரிலேட்டபிளாவும் கம்பேக்டபிளான ஒரு பார்ட்னர் கிடைச்சா மட்டும்தான் லைஃப் நல்லா இருக்குங்கிறதையே ஒரு மெயின் அட்வைஸா வச்சு படம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான ஒரு சோஷியல் டிராமா ஸ்டைல தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிம்பிளா குட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆவரேஜான ஒரு டோன்ல தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. சில சீன்ஸ் லாகிங்கா ஸ்லோவா ப்ரெடிக்டபிளான விஷயத்தை வச்சுதான் சுத்தி வந்து தலை சுத்தி மூக்கு தட்டவங்களோட நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு ரொம்ப டிராமட்டிக்கா கொண்டு போயிட்டாங்க. அதை மட்டும் இன்னும் ரிலேட்டபிளா இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்க ஓப்பன் பண்ண விஷயத்துக்கும் டச் அப் பண்ணி பிரேக்கப் சீன் வரைக்கும் கொண்டு போய் கமா போட்டு காதல் எப்படி கல்யாணமா மாத்தி சுபம்னு போட்டு முடிச்சாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படமே ஒரு போயட்டிக் ஃபீல்ல இருந்தாலும் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து அந்த லவ் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணியிருந்ததுனால பல சீன்ஸ்ல அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேமிலி டிராமா கூடவே ஒரு கேரக்டருக்கு ஏற்ற யூனிக்னஸோட அந்த இன்னசென்ஸையும் போல்ட்னஸையும் காட்டுற வகையில ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் நிறைய டைலாக்ஸையுமே கொடுத்து இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எதுக்குல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்ல. ஓவராலே படம் ஸ்லோவா சிம்பிளான ஒரு டேக் இட் ஈஸியான டெம்ப்ளேட்ல தான் கொண்டு போயிருப்பாங்க. டிராமா ஸ்டேஜிங்க தாண்டி ஃபேமிலி கான்ஃபிளிக்ட்டை இன்னுமே ஹேண்டில் பண்ணியிருந்தா ஒரு சூப்பரான அவுட் கிடைச்சிருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஹை கிளாஸ் ஃபேமிலி சுத்தி நடக்கக்கூடிய டிராமாங்கிறதுனால சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே அக்செப்டபிளா பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸை மைண்ட்ல வச்சு ஸ்கிரீன் பே பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்குங்க காமெடி. படத்துல இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ் டிராமா எல்லாமே ப்ராப்பரா இருந்ததுனால சில சீன்ஸ் எஃபெக்டிவா இருந்துச்சு. ஓவராலா ஒன் டைம் வாட்சபிளான டீசென்ட்டான ரொமான்டிக் டிராமா மூவி தான் இந்த ஆப் ஜெய்சா கோய். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.